Sometimes we are so lost. ரொம்ப தொலைந்து போனவர்களாக இருக்கிறோம். எல்லாவற்றிலும் குழப்பம் இருக்கு, எல்லாவற்றிலும் பிரச்சனை இருக்கு. Sometimes we feel like we are drowning. நம்ம மூழ்கிறத போல ஒரு உணர்வு ஏற்படுகிறது. அப்போலாம் நம்மளால ஒன்று மட்டும்தான் செய்ய முடிகிறது. இயேசப்பா நீங்க வாங்க. If your prayer is for somebody outside, something outside, நீங்க ஜெபிக்கிற ஜெபம் இயேசப்பா வர வேண்டும், அவர் மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறது வெளியே இருக்கிறவர்களையும் வெளியே இருக்கிற விஷயங்களையும் என்றால், I'm sorry to say, Jesus is not coming for that, and suddenly is not coming for that. இயேசப்பா அதற்காக வரல, திடீரென அதற்காக வரல. அவர் வருவது என்னை மாற்றுவதற்கு, உங்களை மாற்றுவதற்கு, உங்க இதயத்துல மாற்றத்தை கொண்டு வருவதற்கு. வெளிப்புறமா செய்கிறோம், வெளிப்புறமா எல்லாவற்றையும் நம்ம அலங்காரமா காண்பிக்கிறோம். பட் இன்சைட் we are cold. There is no emotion, there is nothing happening, there is no fire inside. கர்த்தர் உங்க இதயத்துக்காக வராரு. He is coming for your temple. உங்க ஆலயத்துல வந்து உங்க இருதயத்துல கர்த்தர் இந்த மாற்றங்களை செய்யும் பொழுது, and when you give up and surrender to Jesus, அற்புதங்கள் நடக்கும். கசப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம். கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருந்தால் நல்லா இருக்கும். என் வாழ்க்கையில் எல்லாமே ரொம்ப பிட்டராக இருக்கு, இதை மாற்றுறதுக்கு கொஞ்சம் சக்கரை போல இனிப்பு இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒருவேளை நீங்கள் சொல்லி கொண்டு இருப்பீர்கள் என்றால், if you are somebody who is saying something like this, Lord, my life is so bitter, I need some sweetness என்று சொல்லுவீங்களா? ஆண்டவரே என் வாழ்க்கை ரொம்ப கசப்பா இருக்கு, கொஞ்சம் இனிப்பு வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபிக்கிறவர்களாக இருந்தா, ப்ரே பண்றவங்களாக இருந்தா, இயேசப்பா இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகிறார் என்பதை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. நம்ம அதிகமாக ஜெபிக்கிறோம், ப்ரே பண்றோம், இயேசுப்பா எங்க வாழ்க்கைக்குள்ள வாங்க, ஜீசஸ் வாங்க, இயேசுப்பா வாங்க என்று சொல்லி ஜெபித்து கொண்டிருக்கிறோம். நிறைய ஜெபிக்கிறோம். we are asking Jesus, please come, வாங்க வாங்க இயேசுப்பா சொல்றோமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த ஜெபம் வருகிறதா? Sometimes we are so lost. ரொம்ப தொலைந்து போனவர்களாக இருக்கிறோம். எல்லாவற்றிலும் குழப்பம் இருக்கு, எல்லாவற்றிலும் பிரச்சனை இருக்கு. Sometimes we feel like we are drowning. நம்ம மூழ்கிறத போல ஒரு உணர்வு ஏற்படுகிறது. அப்போலாம் நம்மளால ஒன்று மட்டும்தான் செய்ய முடிகிறது. இயேசப்பா நீங்க வாங்க. ஜீசஸ் யூ கம். நீங்க வந்தா மட்டும்தான் ஆண்டவரே. ஜீசஸ் நீங்க வந்தா மட்டும்தான் ஆண்டவரே, நீங்க வந்தா மட்டும்தான் என்று சொல்லி நம்ம ஜெபிக்கிறோம். நீங்க வந்தா மட்டும்தான் என்னோட கடன் மாறும். நீங்க வந்தா மட்டும்தான் என் ஆஃபீஸ் மாறும். நீங்க வந்தா மட்டும்தான் என்னை காயப்படுத்துறாங்களே அந்த நபர்கள், அவங்கள ஏதாவது செய்யுங்க. நீங்க வந்தா மட்டும்தான் எனக்கு இருக்கிற இந்த வியாதி, சிக்னஸ், அது சரியாகும். நீங்க வந்தா மட்டும்தான். சிலர் இப்படி கூட ஜெபிப்பாங்க, நீங்க வந்தா மட்டும்தான். எங்க சர்ச்சில் இப்போலாம் ரொம்ப லைட்டெல்லாம் போடுறாங்க. ஆண்டவரே எங்க பாஸ்டர் இப்போ அதிகமாக இங்கிலீஷ் வார்த்தைகள் தான் பேசுறாரு. நீங்க வந்தா மட்டும்தான் அவர் தலைமால கொட்டி கொஞ்சம் புத்தி கொண்டு வர முடியும். இப்படி கூட ஜெபிப்போம் சில சமயத்தில். we pray that Jesus will come. ஏன்னா இன்னைக்கு நம்மளுடைய சூழ்நிலை அப்படி இருக்கிறது. we are in such situation. ஆனா அப்படி ஜெபம் செய்யும் பொழுது நம்ம இந்த மாதம் பார்த்துட்டு இருக்கிறோமே, this month we are so excitedly, அவ்வளோ சந்தோஷத்தோட, அவ்வளோ ஆர்வத்தோட நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோமே. From the Bible we are learning so much.
இந்த வேத புஸ்தகத்தில் இந்த மாதம் முழுவதும், this entire month we are seeing this beautiful word called as suddenly, திடீரென என்று சொல்லி இந்த வார்த்தை பார்த்துட்டு இருக்கிறோமே. எஸ், நான் விசுவாசிக்கிறேன். ஒருவேளை இன்றைக்கு இப்படி ஏசப்பா நீங்க வாங்க, நீங்க வந்தா மட்டும்தான் முடியும், மாறும், நடக்கும். only if you come these things can change, these people will understand என்று சொல்லி ஜெபிக்கிறவர்களுக்கு நான் இன்றைக்கு மீண்டும் ஒரு முறையாக with so much of confidence and faith விசுவாசத்தோட சொல்றேன், ப்ராஃபட்டிக்கா சொல்றேன், தீர்க்க தரிசனமா I'm saying this, Jesus is coming suddenly. ஏசப்பா திடீரென வருகிறார் நம் வாழ்க்கைக்குள்ள என்று விசுவாச அறிக்கை எடுக்கிறேன். இந்த மாதம் ஒவ்வொரு வாரமும் every single week we've been seeing, நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் எப்படி திடீரென என்று சொல்லி ஏசப்பா சில காரியங்களை நம்ம வாழ்க்கையில் செய்தார் என்று சொல்லி, திடீரென என்று சொல்லி suddenly how he changed a few things in our life, திடீரென என்று சொல்லி ஏசப்பா எப்படி சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் கொடுத்தார் என்று சொல்லி, gave a few things in our life என்று சொல்லி we've been seeing and we are so encouraged. இந்த miracles பார்த்து அவ்வளவு சந்தோஷம் அடைஞ்சிட்டு இருக்கிறோம். பைபிள் இருக்கிற ஒவ்வொரு சடன்லியும் இஸ் காட் சம்திங் பியூட்டிஃபுல், இட் டாட் சம்திங் பியூட்டிஃபுல் டு அஸ். வேத புஸ்தகங்களுக்கு ஒவ்வொரு திடீரெனவும் நமக்கு ஒரு அற்புதமான விஷயத்தை கற்றுக் கொடுத்தது, நம்ம வாழ்க்கையில சில காரியங்களை மாற்றி போட்டது என்பது எனக்கு தெரியும். அதற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். அப்படியே இன்றைக்கும் ஆல்மைட்டி லார்ட் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் உற்சாகப்படுத்துறாரு. எப்படி உற்சாகப்படுத்துறாரு தெரியுமா? He wants to remind you, இது நமக்கு தான் சடன்லி, ஆனால் கர்த்தருக்கு ஸ்ட்ராட்டஜி. தேவன் திட்டமாக இருந்த காரியங்களை ஏற்ற நேரத்தில் அட் த ரைட் டைம் நம்ம லைஃப்பில் செய்கிறாரு. நம்ம அதிகமாக காத்திருந்து பயந்து இருந்து ஜெபித்திருந்த காரியங்களுக்கு தேவன் பதில் கொடுக்கிறாரு, தேவன் மாற்றி போடுகிறாரு. God is doing a miracle. And if there is somebody who can do a miracle, it's only our Lord Jesus Christ. நம் வாழ்க்கையின் சூழ்நிலைகளை மாற்றி நமக்கு அற்புதம் செய்ய ஒருத்தரால முடியும் என்றால், if there is somebody who can change everything from downside to upside, எல்லாவற்றையும் கீழிருந்து தலையாக மாற்ற முடியும் என்றால் அது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஏனென்றால் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், மாறாத தேவன். அன்றைக்கு சடன்லி என்று சொல்லி பல நேரங்களில் வந்து அந்த ஜனங்களோட வாழ்க்கையை மாற்றி, he gave them so much of encouragement. The same Lord Jesus Christ இன்றைக்கு நம்ம ஜெபித்து கொண்டிருக்கிறோமே, வாங்க இயேசுப்பா, ப்ளீஸ் கம் ஜீசஸ் என்று சொன்னவனே வருகிறவர் அவர். நான் விசுவாசிக்கிறேன், he is coming. அவர் வராரு. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அவர் வராரு. உங்கள் சூழ்நிலைகள் எவ்வளோ மோசமாக இருந்தாலும் அவர் வராரு. உங்களை சுற்றி இருக்கிறவங்க எவ்வளோ கடினமானவங்களாக இருந்தாலும் அவர் வராரு. Whatever your situation is coming, however cruel and evil the people around you, he is still coming. அவர் வராரு, அவர் வராரு. ஏசப்பா வராரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏசப்பா வராரு, என் தேவாதி தேவன் வராரு, என் ரட்சகர் வராரு. இஸ் கமிங் சடன்லி, இஸ் கமிங் சடன்லி. வாசிப்போமா? மல்கியா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மலாகி chapter 3 verse 1 வாசிக்க கேட்போம். இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதருமானவர் தம்முடைய ஆலயத்திற்கு தீவிரமாய் வருவார். இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். Behold, I send my messenger, and he will prepare the way before me. And the Lord whom you seek will suddenly come to his temple, and the messenger of the covenant in whom you delight, behold, he is coming, says the Lord of hosts. The Lord whom you seek, suddenly he will come. Hallelujah. இன்னொரு முறை அதை வாசிக்க கேட்போம். I just want you to read this particular line. The Lord, வாசிங்க.
The Lord whom you seek The Lord whom you seek will suddenly come. will suddenly come. எல்லாரும் சொல்லுவோமா? Will suddenly come. நான் சொல்றது மட்டும் திரும்பி சொல்லுங்க, இங்கிலீஷ்ல இருந்தாலும் பரவாயில்ல. Just say this after me. Will Will, will will, will will W I L L will will, will will, suddenly suddenly, suddenly suddenly, suddenly suddenly, suddenly come. suddenly. நீங்க யோசிச்சு கூட பார்க்க மாட்டீங்க, அவர் வருவார், திடீரென்று வருவார். நீங்க நினைப்பீங்க இது நடக்கவே நடக்காது, இட் இஸ் இம்பாசிபிள், இது எப்படி முடியும், இது எப்படி சாத்தியம் என்று சொல்லி நினைப்பீங்க. He will suddenly come. நீங்க சொல்லுவீங்க, ஆண்டவரே நான் ரொம்ப நாள் காத்திருந்துட்டேன், இப்போ எனக்கு நம்பிக்கையே போயிடுச்சு, I've been waiting so long, I've lost any hope that I might have அப்படி நீங்க சொல்வீங்க. But he will suddenly come. அவர் திடீரென வருவார். நீங்க யோசிக்க மாட்டீங்க, நீங்க எதிர்பார்க்க மாட்டீங்க, நீங்க பயந்து இருப்பீங்க, நீங்க தோற்று போனதாக உணர்ந்திருப்பீங்க. You would have given up also, but he is suddenly coming. Whatever it is, he is coming. அவர் வராரு. யார் வராங்களோ வரலையோ அவர் வராரு. யார் இருக்கிறாங்களோ இல்லையோ அவர் வராரு. யாரால முடியுமோ முடியாதோ, who can do it or might not be able to do it, but he is coming suddenly. அவர் வராரு. Jesus is coming every single time. எப்பொழுதும் எனக்காக அவர் வராரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் எதிர்பார்க்கல, ஆனால் அவர் வராரு. நான் எதிர்பார்த்து மறந்து போயிட்டேன், ஆனால் அவர் வராரு. நான் இது முடியாதுன்னு நினைச்சேன், ஆனால் அவர் வராரு. I didn't expect this, but suddenly he's coming. ஏசப்பா வராரு. எதுக்காக வராரு? எதுக்காக வராரு? ஏசப்பா சடன்லி எதுக்காக வராரு? சொல்லுங்க, கேட்கல. எதுக்காக வராரு? சொல்லுங்க, கேட்கல. எதுக்காக வராரு? ஏன் சொல்லுங்க, கேட்கல. சொல்லுங்க. கடனை மாத்திரத்துக்கு வராரா? இல்ல. என் ஆபீஸ் சூழ்நிலைகளை மாத்த வராரா? இல்ல. அந்த நபரை, என்னை காயப்படுத்தின நபரை பழி வாங்க வராரா? இல்ல. என்னோட வியாதி எல்லாம் சரியாக்க மட்டும்தான் வராரா? இல்ல. இந்த சர்ச்சை ஒரு நல்ல புத்தி கொடுக்க வராரா? இல்ல. அவர் எதுக்காக திரும்ப வராரு? அவர் எதுக்காக திரும்ப வராரு? Do you know why he is coming? எதுக்காக திரும்ப வராரு? அவரு உங்களுக்காக வராரு. He's coming for you. He's just coming for you. எனக்காகவும் உங்களுக்காகவும் மட்டும்தான் வராரு. You think he is coming all the way? You think he is coming suddenly? நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா அவர் இவ்வளோ தூரம் வர்றது? நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா அவர் இப்படி திடீரென வர்றது இது எல்லாத்துக்காகவும்? இல்ல 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 இல்ல, இதெல்லாம் அவருக்கு முக்கியம் இல்ல, நம்ம தான் அவருக்கு முக்கியம். Each one of us are so precious for him. அவருக்கு ரொம்ப விசேஷமானவர்கள், நம்ம ரொம்ப முக்கியம் அவருக்கு. He loves us so much. அதுக்காக வராரு. அதுக்காக மட்டும்தான் வராரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏசப்பா அதுக்காக மட்டும்தான் வராரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த மல்கியா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை திரும்பி வாசிக்க கேட்போமா? Can we read it again? மலாக்கி 3. இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்திற்கு தீவிரமாய் வருவார். இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். English. Behold, I send my messenger, and he will prepare the way before me. And the Lord whom you seek will suddenly come to his temple, and the messenger of the covenant in whom you delight, behold, he is coming, says the Lord of hosts. Suddenly he will come. Where? விரைவாக அவர் வர்றது எங்க? எங்க வராரு? எங்க வராரு? கேட்கல. Where is he coming? எங்க வராரு என்று தீர்க்கதரிசி சொல்றாரு. தீர்க்க தரிசனம். இந்த மல்கியா தீர்க்கதரிசி
பின்வரும் நாட்களில் the latter daysல நடக்க போற சில விஷயங்களை is prophesying. மலாக்கில அவர் ப்ராஃபஸை பண்றார். that prophet என்ன தீர்க்கதரிசனம் சொல்றாரு? எங்க இயேசுப்பா வரப்போறான்னு சொல்றாரு? ஆலயத்துக்கு வரப்போறேன்னு சொல்றீங்க. டெம்பிள். is not coming for any of those things that we saw out here. இங்க நம்ம பார்த்த அந்த விஷயங்களுக்காக அவர் வரல. இந்த ஒவ்வொரு விஷயத்திற்காக நம்ம பார்த்த அந்த ஒவ்வொரு விஷயத்துக்காக அவர் வரல. அவர் வர்றது என்ன தெரியுமா? அவருடைய ஆலயத்துக்கு வராரு. is coming for his temple. அந்த டெம்பிள் யாரு? அந்த ஆலயம் யாரு? அந்த ஆலயம் யாரு? அந்த டெம்பிள் யாரு? அந்த டெம்பிள் யாரு? we are the temple. நாம தான் அந்த ஆலயம். we are his temple and we need to know that Jesus is coming for this temple. இந்த தீர்க்கதரிசி சொன்ன அந்த விஷயங்கள் எப்போ நடைபெறுகிறது என்று சொல்லி நம்ம பார்க்க போறோம். 400 இயர்ஸ்க்கு முன்னாடி இதை சொல்றாரு இந்த தீர்க்கதரிசி. அது 400 இயர்ஸ்க்கு அப்புறம் நடைபெறுகிற அந்த சீன்குள்ள இப்போ நம்ம போறோம். we are just going to read about this. அந்த தீர்க்கதரிசி சொன்ன விஷயம் எங்க எப்போ நடைபெறுகிறது என்பதை மத்தேயு எழுதிய சுவிசேஷத்துல the gospel according to Matthew chapter 21 verses 7 to 11ல வாசிக்க கேட்போம். கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன் நடப்பாரும் பின் நடப்பாருமாகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினால் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசானா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். அதற்கு ஜனங்கள், இவர் கலிலேயாவிலுள்ள நாசரேத்தில் இருந்து வந்த தீர்க்கதரிசியாகிய இயேசு என்றார்கள். They brought the donkey and the colt and put on them their cloaks and sat on them. Most of the crowd spread their cloaks on the road, and others cut branches from the trees and spread them on the road. And the crowds that went before him and that followed him were shouting, Hosanna to the Son of David. Blessed is he who comes in the name of the Lord. Hosanna in the highest. And when he entered Jerusalem, the whole city was stirred up, saying, Who is this? And the crowd said, This is the prophet Jesus from Nazareth of Galilee. இயேசு கிறிஸ்து ஆலயத்துக்குள்ள வருவார் என்று தீர்க்கதரிசி சொன்ன அந்த விஷயம் நிறைவேறுகிற நாட்கள் இது. That's the passage that we are reading. This is exactly what that prophet was talking about. He's coming for his temple என்று சொன்னார்ல, அது இதுதான். அந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிற அந்த பகுதியை நம்ம இங்க வாசிக்கிறோம். What is happening? நல்லா கவனிங்க. இந்த யூத மக்கள் ரொம்ப வருஷங்களா அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. பர்ஷியன்ஸ் வராங்க, நிறைய பேர் வந்துட்டு இவங்களை அடிமையாக்குறாங்க. இப்போ ரோம அரசாங்கம் இவர்களை அடிமையாக வைத்திருக்கு. The Romans are ruling them. They become enslaved under the Romans. அப்படியாக அடிமைத்தனம் பட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு நிறைய வரி வசூலிக்கிறாங்க. There's so much of taxation for them. இவங்களுடைய நிறைய ஃப்ரீடம் பறி போயிடுச்சு. ஸோ இப்படி ஒரு பயங்கரமான அடிமைத்தனத்தை எதுவுமே செய்ய முடியாமல் இருக்கிறாங்க. ஆனால் பாருங்க, இவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. தே ஹேவ் ஒன் ஹோப். என்ன அந்த நம்பிக்கைன்னா, இவங்க இதுக்கு முன்னாடி அவங்க முந்தின ஜென்ரேஷன்லாம் பார்த்துருக்குறாங்க, அவங்க சொல்லி கேட்டிருக்கிறாங்க, அவங்க தாத்தா பாட்டி சொல்லி கேட்டிருக்கிறாங்க, நிறைய படிச்சிருக்கிறாங்க, பார்த்துருக்குறாங்க. என்ன பார்த்துருக்குறாங்கன்னா, ஒவ்வொரு முறையும் இவங்க ஜனம் இப்படி அடிமைத்தனம் படும் பொழுது யாராவது ஒருத்தரை கர்த்தர் கொண்டு வருவார். அது ஒரு தாவீதாக இருக்கலாம், அது ஒரு மோசேவாக இருக்கலாம். இட் கேன் பி a David, it can be a Moses. பட் அவங்க மூலமாக கர்த்தர் ஒரு யுத்தம் செய்தோ, அந்த ராஜாவை எதிர்த்து நின்றோ, சண்டை போட்டோ, தோக்கடிச்சோ, அந்த எதிராளி ஜனங்களை சாகடிச்சோ, by killing them somewhere or the other,
God brings them out of their captivity. அவங்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் இப்படி யாராவது மனுஷனை பயன்படுத்தி வெளியே கொண்டு வந்துட்டு இருந்தார். ப்ராஃபட்ஸ் மூலமாக கொண்டு வந்துட்டு இருந்தார், கிங்ஸ் மூலமாக கொண்டு வந்துட்டு இருந்தார். ஸோ இப்போ இவங்க திரும்பியும் காத்திருக்கிறாங்க, அதுக்காக ஜெபிச்சுட்டே இருக்கிறாங்க. இந்த அடிமைத்தனத்திலிருந்து who's gonna lead us out Lord என்று சொல்லி they're asking, they're praying, கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போதான் இப்படியாக தீர்க்கதரிசிகள் மூலமா கர்த்தர் பேசுறாரு. அவர் சொல்றாரு, இப்படி அவர் வருவாரு, ஒருவர் வருவாரு, he will come, அவர் வருவாரு என்று சொல்றாங்க. So they're so excited, they're waiting, பேஷண்டா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ராஜா வருவாரு, அந்த தீர்க்கதரிசி வருவாருன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இயேசுப்பா வராரு. இயேசுப்பா நிறைய அற்புதங்கள்லாம் செய்றாரு. He is doing so many miracles. மரித்தவங்களே உயிரோடு எழுப்புறாரு. Even the dead are coming back to life. இதெல்லாம் பார்க்கும்போது இவங்களுக்கு தைரியம் வந்துடுது. இவரை சில விஷயங்களை பேசுகிறார், அதை பார்க்கும்போது ஒரு புரட்சியாக இவங்களுக்கு தெரிகிறது. ஏன்னா அந்த டைமில் ஜீசஸ் பேசுனதுலாம் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி இருக்கிற கால கல்ச்சர், கால விவகாரங்களுக்கு கொஞ்சம் மாறுபாடான விஷயம், கொஞ்சம் ரிபலியஸாக பேசுகிறாரு. இந்த காஸ்ட் சிஸ்டம்ஸ்க்கெலாம் ரிபலியஸாக பேசுகிறாரு. அங்கே இருக்க பரிசேயர்கள் அவங்களுடைய ஆளுமை, அந்த விஷயம் அடிமைத்தனத்துக்குலாம் ரிபலியஸாக பேசுகிறாரு. ஸோ இவங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு தைரியம் வந்தது. ஓ, இவர் தான் எதிர்த்து நிற்க தைரியம் இவருக்கு தான் இருக்குது. அற்புதங்களை செய்கிறார், பயங்கரமாக பேசுகிறாரு, யாரை பார்த்து பயப்பட மாட்டார், அதிகாரிகளை பார்த்து எதிர்த்து பேசுறாரு. சோ இவர் தான் என்று சொல்லி அவங்களுக்கு நம்பிக்கை வருது. அவங்க ரிலேட் பண்றாங்க, அந்த ஸ்டோரிஸ்க்கு ரிலேட் பண்றாங்க, அந்த ப்ராஃபசிஸ்க்கு ரிலேட் பண்றாங்க. சோ தே வெயிட்டிங் ஈகர்லி. அதே மாதிரி எருசலேமுக்குள்ள வராரு. சொல்ல முடியாத சந்தோஷம், ஆனந்தம், கூட்டம் சேருது. இவர் பின்னாடி கூட்டம் சேருது. எங்களை காப்பாற்ற ஒரு தலைவன் வந்துட்டான். The leader has come. எங்களுடைய தலைவர் இங்க வராரு என்று சொல்லி கூட்டம் சேருது. இவர் பின்னாடி போக ஆயத்தமாறாங்க. இவர் யுத்தம் செய்வார் என்று சொல்லி ரெடியாறாங்க. I want to tell you something. அன்னைக்கு இயேசுப்பாக்கு சேர்ந்த கூட்டம், the crowd which was following Jesus that day shouting Hosanna, the crowd which was carrying this like a sword, ஒரு வாளை போல இதை சுமந்து கொண்டு அவர் பின்னாடி வந்த கூட்டம், the crowd which was treating him like a king, அவங்களுடைய துணிகள்லாம் எடுத்து போட்டு ஒரு சேரியட்ல வர மாதிரி அந்த கழுதை மேல உட்கார வச்சது டாங்கி வந்த கூட்டம், ஆர்ப்பரித்த அந்த கூட்டம், இயேசு கிறிஸ்து ரட்சகர் என்பதை உணர்ந்து வந்த கூட்டம் கிடையாது. they still did not realize that. ஆனா இவர் மோசே போல ஒரு நம்மை விடுதலை ஆக்கிற ஒரு வீரனா வருவார், தாவீதை போல வருவார், ஒரு தீர்க்கதரிசியா வராரு என்று சொல்லி அவர் தீர்க்கதரிசி என்று நினைச்சு சண்டை போட போறார் என்று யோசிச்சு they thought he will fight என்று சொல்லி யோசிச்சு அவர் பின்னாடி சத்தம் போட்டு சண்டை போடுறதுக்கு ரெடியா வந்த கூட்டம். they were ready to fight. இவர் பின்னாடி ஒரு ஆர்மியா வந்து அவர் போய் அந்த ராஜாக்களோட சண்டை போடும்போது கூட சேர்ந்து சண்டை போட்டு அந்த விக்டரியை வாங்கிக்கலாம் சொல்லி நினைச்சு வந்த கூட்டம். this was that type of crowd. they were in for a shock. அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. இயேசுப்பா எருசலேமுக்குள்ள வராரு, கூட்டம் அவர் பின்னாடி ஆர்ப்பரித்து வந்துட்டே இருக்கு. இயேசுப்பா போறாரு. முதல்ல நான் நினைக்கிறேன், இது நானா கற்பனை செய்கிறேன், முதல்ல ஃபஸ்ட்டு பான்ஷியஸ் பைலட்டோட அரண்மனை இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இவங்கெல்லாம் உற்சாகத்தோட எக்ஸைட்மெண்ட்டோட பார்த்துட்டே இருந்திருப்பாங்க. எஸ், இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டாப்பு. இங்கே நின்று நேராக பைலட்டுக்கிட்ட போயிட்டு, பைலட்டே ரோமன் கவர்னரே, உனக்கு எதிராக நான் வந்திருக்கிறேன், என் மக்களை யூ ஹவ் புட் தம் அஸ் ஸ்லேவ்ஸ், நான் உன் கூட சண்டை போடுறேன் என்று சொல்லி சண்டை போடுவார், உள்ளே போய் டயலாக்ஸ் பேசுவார் என்று சொல்லி காத்துட்டு இருந்தாங்க. ஆனால் இயேசுப்பா அந்த சைடு திரும்ப கூட இல்லை. இட் டிட் நாட் டர்ன் தட் சைடு. அந்த சைடு திரும்பி கூட பார்க்கல, நேராக போகிறாரு. சரி, அடுத்தது பார்க்குறாங்க, ஏரோது ராஜாவோட அரண்மனை இருக்கு.
சரி அட்லீஸ்ட் இங்கேயாவது போய் ஃபர்ஸ்ட் சண்டை போடுவார் அப்படின்னு எதிர்பார்த்துருப்பாங்க. ஏரோது ராஜாவே, நீ எங்களோட ராஜா, நீயே அவங்களோட எதிர்த்து போராட மாட்ற, நான் உன்னை எதிர்த்து நான் அந்த இடத்துக்கு வந்து நான் ரோமன்ஸோட போராட போகிறேன் என்று சொல்லி அங்கே போய் சண்டை போடுவார் என்று சொல்லி பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஆனால் ஜீசஸ் அந்த திரும்ப கூட இல்லை, அங்கே திரும்பி கூட பார்க்கல, நேராக போகிறாரு. ஏமாற்றம். சரி, அடுத்தது ரோம படம்லாம் இருக்கிற இடம் இருக்குது, கேரிசன் ஆஃப் த ரோமன் சோல்ஜர்ஸ் இருக்கிறது. சரி, அங்கே போய் உள்ளே போய் நேராக இவர் சோல்ஜர்ஸ் கூட தான் சண்டை போட போகிறார். இதுக்கு இவங்க கூட சண்டை போடணும், எல்லா சோல்ஜர்ஸையும் அடித்து காலி பண்ணிவிட்டு அப்புறம் ராஜா என்ன செய்ய முடியும்? சரி, சோல்ஜர்ஸ் கூட போய் இவர் சண்டை போட போகிறாரு, அதுக்குள்ளே போகிறார் என்று சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் ஜீசஸ் அங்கே திரும்பி கூட பார்க்கல. He's just walking straight. இவங்களுக்கு ஒன்றும் புரியல. நாங்கள் வாங்க ஜீசஸ்ன்னு சொன்னோம். அவர் வந்து இந்த பிலாத்துவ பைலட்டை he will fight என்று சொல்லி நினச்சோம். வாங்க ஜீசஸ்ன்னு சொன்னோம். அவர் வந்து ஏரோது ராஜாவை சண்டை போடுவார் என்று நினச்சோம். நாங்கள் வாங்க ஜீசஸ் என்று சொன்னோம். இந்த ரோம சோல்ஜர்ஸ் கூட சண்டை போடுவார் என்று நினச்சோம். ஆனால் இவங்க யாருமே திரும்பி கூட பார்க்காம நேராக போயிட்டு இருக்கிறாரு. இவர் எங்கே போகிறாரு என்று சொல்லி பார்த்துட்டே இருக்கிறாங்க. அவர் இதெல்லாம் விட்டுட்டு எங்கே திரும்ப போகிறாரு? வாசிப்போம் 12ஆம் வசனம். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்கள் கொள்ளுகிறவர்களுமாகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்தார். And Jesus entered the temple and drove out all who sold and bought in the temple. And he overturned the tables of the money changers and the seats of those who sold pigeons. He did not look at the Pilate's palace. He did not turn around to go into the Herod's courts. He did not walk into the Roman garrisons to fight with them. ஏசப்பா அந்த பிலாத்துவோட அரண்மனைக்குள்ள போகல. ஏசப்பா அந்த ஏரோது ராஜாவோட கோட்டைக்குள்ள போல. ஏசப்பா அந்த ரோம பட கூட சண்டை போட போல. அவர் நேரா போனது அந்த ஆலயத்துக்குள்ள. He went straight into the temple to clean up the temple. அந்த ஆலயத்தை சரி பண்ண தான் அவர் போனார். எனக்கு பிரியமானவர்களே, ஒருவேளை அந்த காலை நேரத்தில் if you've been crying out to the Lord, ஜெபத்தில் அழுது கேட்டு கொண்டிருப்பீர்கள் என்றால், ஏசப்பா நீங்கள் வாங்க, ஏசப்பா நீங்கள் வந்து மாற்றுங்க ஏசப்பா என்று சொல்லி அழுது கேட்பீர்கள் என்றால், ப்ளீஸ் கம் அண்ட் சேஞ்ச் என்று சொல்லி கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்றால், ஏசப்பா என்னோட கடனை மாற்றுங்க, அந்த நபர்களை ஏதாவது செய்யுங்க, அந்த சுகவீனத்தை நீங்கள் இருக்கிற இடம் தெரியாமல் போக்குங்க, என் சர்ச்சை ஊழியங்களை எப்படியாவது நீங்கள் சரி கட்டுங்க என்று சொல்லி கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்றால், இஃப் யோர் ப்ரேயர் இஸ் ஃபார் சம்படி அவுட் சைட், சம்திங் அவுட் சைட், நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் ஏசப்பா வர வேண்டும், அவர் மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறது வெளியே இருக்கிறவர்களையும் வெளியே இருக்கிற விஷயங்களையும் என்றால், ஐ எம் சாரி டு சே, Jesus is not coming for that, and suddenly is not coming for that. ஏசப்பா அதற்காக வரல, திடீரென அதற்காக வரல. அவர் வருவது என்னை மாற்றுவதற்கு, உங்களை மாற்றுவதற்கு, உங்கள் இதயத்தில் மாற்றத்தை கொண்டு வருவதற்கு. To bring the change inside you, not outside. உங்களுக்குள்ள எனக்குள்ள சரி செய்ய வேண்டிய, நமக்குள்ள சரி செய்ய வேண்டிய பல குறைவுகள் இருக்கிறது. கர்த்தர் சொல்றாரு, அதை சரி செஞ்சா இதெல்லாம் தானா சரியாகும் என்று சொல்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு the problem is not what you see outside. நீ வெளியே குறை சொல்ற அந்த நபர்கள் கிடையாது, வெளியே குறை சொல்லிட்டு இருக்கிற அந்த விஷயங்கள் கிடையாது. It's actually inside you. உனக்குள்ள நீ சில குணங்களை மாற்ற வேண்டும், உனக்குள்ள சில பாவமான காரியங்களை மாற்ற வேண்டும். ஆண்டவர் சொல்றாரு, ஏசப்பா என் மேனேஜர் அவர் இப்படி பண்ணிட்டே இருக்கிறார், அவருக்கு ஏதாவது செய்யுங்க என்று சொல்லி நீ சொல்லிட்டே இருந்தீங்கன்னா, ஐ வாண்ட் டு டெல் யூ, மேனேஜரை மாத்துறதுக்கு முன்னாடி உனக்குள்ள இருக்கிற அந்த பிட்டர்னஸை, உனக்குள்ள இருக்கிற கசப்பு தன்மையை நான் மாற்றணும்னு நினைக்கிறேன். ஏன்னா மேனேஜர் உனக்குள்ள இருக்கிற கசப்பு தன்மையை எக்ஸ்போஸ் தான் பண்ணியிருக்கிறார், வெளியே தான் கொண்டு வந்திருக்கிறார், தவிர உனக்குள்ள இருக்கிறதா பெரிய பிரச்சனை. ஏசப்பா என் கணவன் மனைவியை மாற்றுங்க, அவங்களுக்கு எதாவது செய்யுங்க, அவங்க புரிஞ்சுக்கவே மாற்றுறாங்க, காயப்படுத்திட்டே இருக்கிறாங்க என்று ஒருவேளை நீங்க
நீங்க சொல்லுவீர்கள் என்றால் இயேசுப்பா சொல்றாரு, அதுக்கு முன்னாடி உனக்குள்ள இருக்கிற இந்த மன்னிக்க முடியாத தன்மையை, இந்த ஒரு ஹேட்ரடை நான் மாற்றணும். அதனால தான் உன்னால் மன்னிக்க முடியல. ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் டு சேஞ்ச் தட் என்று சொல்றாரு. இயேசுப்பா எனக்கு வெளியே பாருங்க எவ்வளோ பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. எதை பார்த்தாலும் பிரச்சனையாக தான் இருக்கு, எதை பார்த்தாலும் குறைவாக தான் தெரியுது. so much of toxicity in this world என்று சொல்லி நீ சொல்வினா, ஃபர்ஸ்ட் நான் அதை மாற்ற வரல, உனக்குள்ள இருக்கிற நெகட்டிவிட்டியை மாற்ற வந்திருக்கிறேன். the perspective, the பார்வை, உன்னோட பார்வை எல்லாத்தையுமே டாக்ஸிக்காக பார்க்குதே, அந்த பார்வையை மாற்ற வந்திருக்கிறேன். ஃபர்ஸ்ட் I have to change that. Jesus has come for our hearts. இந்த இதயத்திற்காக வந்திருக்கிறாரு. சடன்லி வந்திருக்கிறாரு. இந்த டெம்பிளுக்கு வராரு, அதை க்ளீன் பண்ண வராரு. இந்த காலை நேரத்தில் நான் விசுவாசிக்கிறேன், இயேசு கிறிஸ்து நம் ஓசானா ஓசானா என்று சொல்லும் பொழுது, சேவ் மீ என்று நமக்கே தெரியாமல் நம்ம சொல்லும் பொழுது நமக்காக வருகிறார். இன்றைக்கு நம்ம மாற்ற போகிறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசுப்பா என்னை மாற்ற போகிறாரு. இயேசுப்பா என்னை ரட்சிக்க வந்திருக்கிறாரு, எனக்காக தான் வந்திருக்கிறாரு. இஸ் கம் ஃபார் மீ, த டெம்பிள் தட் இஸ் மீ. ஆலயமாகிய எனக்காக வந்திருக்கிறாரு. வில் யூ, நீங்கள் செய்வீர்களா? 3 வில் யூ இன்றைக்கு பார்க்க போறோம். இயேசுப்பா சொல்றாரு, அவர் வரப்போறாரு, நம்ம இதயத்துக்காக வரப்போறாரு. இஸ் கமிங் ஃபார் அவர் ஹார்ட்ஸ். இந்த டெம்பிளுக்காக வர, இந்த ஆலயத்துக்காக, இஸ் கமிங் ஃபார் திஸ் டெம்பிள், இஸ் டெம்பிள். இதை சரி செய்ய வராரு, டு செட் இட் ரைட் வராரு, டு ஹீல் இட் வராரு, டு சேஞ்ச் இட் வராரு. அவர் சொல்றாரு, இதை செஞ்சிட்டனா எனக்குரிய எல்லா மேன்மையும் ஐஸ்வர்யமும் வல்லமையும் சுகமும் அவருடையது. The riches, the power, the healing belongs to him. நான் உன் ஆலயத்தை சரி செஞ்சிட்டேன்னா, if I set right your temple, all this belongs to you. நீ சுத்தி காற்றியே, நீ வெளியே காற்றியே, அதெல்லாம் தானா சரியாயிடும் என்று சொல்றாரு. How many of you believe this? இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் எந்திரிக்கும் பொழுது கசப்போட கவலையோட so frustrated and irritated we get up. Why don't these people change? Why don't these things change? ஏன் இந்த மனிதர்கள் மாற மாட்டாங்க, ஏன் இந்த விஷயங்கள் மாற மாட்டேங்குது என்று சொல்லி எழும்புகிறோம். But Jesus is saying, I'm coming not for them, அவங்களுக்காக, உனக்காக, உன்னுடைய காரியங்களை சரி பண்ண. And when I do this, இதை நான் செய்யும் பொழுது ஒவ்வொரு நாள் காலையிலையும் சந்தோஷத்தோட எந்திரிப்பா என்று சொல்றாரு. The peace that I can give will rest in your hearts என்று சொல்றாரு. ஆனால் அதுக்கு அவர் கேட்கறது will you என்று சொல்லி கேட்கிறார். நீங்கள் செய்வீர்களா என்று மட்டும் கேட்கிறாரு. இன்றைக்கு 3 will you, 3 will yous Jesus is expecting from us. 3 செய்வீர்களா, நீங்கள் செய்வீர்களாவை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நம்ம வேகமாக அந்த 3 செய்வீர்களா நம்ம என்ன செய்ய வேண்டும் என்பதை பார்க்க போறோம். முதல் செய்வீர்களா வாசிப்போம். மத்தேயு 21:12 திரும்ப வாசிக்க கேட்போம். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களுமாகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகையையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து. And Jesus entered the temple and drove out all who sold and bought in the temple. And he overturned the tables of the money changers and the seats of those who sold pigeons. இந்த சக்கரம் பாருங்க, இனிப்பு. நம்ம கசப்பான வாழ்க்கைக்கு we sometimes need the sweetness. கொஞ்சம் வாழ்க்கை ஸ்வீட்டாக மாறினா நல்லா தான் இருக்கும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்குறோம், ஆசைப்படுறோம். we need the sweetness sometimes, right? எஸ், தேவை தான், கொஞ்சம் சக்கரை ஸ்வீட்னஸ் கொடுக்க தேவை தான். ஆனால் இந்த சக்கரை ஸ்வீட்டாக இருக்கு என்பதற்காக will you eat it as a full meal? இதை சாப்பாடாக சாப்பிடுவீங்களா? யாராவது சாப்பிடுவீங்களா? சாப்பிட முடியுமா? அரிசியை போட்டு ஒலையை வச்சு கொதிக்க வச்சு அதை சாப்பாடாக தட்டில் போட்டு குழம்பு ஊற்றி காய்கறி நான்வெஜ்ஜை வச்சு சாப்பிட்ற மாதிரி வெறும் சர்க்கரையை எடுத்து தட்டு ஃபுல்லாக போட்டு சாப்பிட முடியுமா? வாய்ப்பு இருக்கா?
வெங்கடனெல்லாம் அது ட்ரையே பண்ணக்கூடாது. டேனியல் அந்த பக்கம் கூட வரக்கூடாது. முடியுமா அது? யாராவது ட்ரை பண்ணியிருக்கிறீங்களா? சக்கரை கொஞ்சம் வாயில் போட்டால் இனிக்கும், நல்லா இருக்கும். அதனால அது சாப்பாடை சாப்பிட்டு எப்படி இருக்கும். சின்ன வயசில் நான் ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன், அதனால தான் சொல்கிறேன். என்னோடய ஆசையிலேருந்து இதை சொல்கிறேன். சின்ன வயசில் எனக்கு இனிப்பு தான் பிடிக்கும். எல்லாத்துலேயுமே சக்கரை தொட்டு தான் சாப்பிடுவேன், சக்கரை வச்சு தான் சாப்பிடுவேன். நான் எங்கள் அம்மாகிட்ட கேட்டிருக்கேன், அவங்களுக்கு ஞாபகம் இருக்கா தெரியல, கண்டிப்பாக அதை பார்த்துட்டு இருப்பாங்க. அம்மா இந்த சாப்பாடெலாம் எனக்கு பிடிக்கல, குழம்பெல்லாம் பிடிக்கல, வெறும் சர்க்கரையை போட்டு அதை மட்டும் சாப்பிட்டா எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்போல்லாம் நினச்சிருக்கிறேன், கேட்டிருக்கிறேன். அப்போல்லாம் யோசிச்சிருக்கேன். ஆனால் அது பாசிபிளா? கேன் வி டூ இட்? வி கான் டூ இட். இது பாசிபிள் கிடையாது, அது ஆபத்து. இட்ஸ் டேஞ்சரஸ், ரைட்? கரெக்டாக இல்லையா? பட் யூ நோ வாட், நம்ம வாழ்க்கை இப்படி தான் நம்ம டேஞ்சரஸாக மாற்றிட்டு இருக்கிறோம். நம்ம வாழ்க்கை இப்படி தான் நம்ம ஆபத்தாக மாற்றிட்டு இருக்கிறோம். எப்படின்னு சொல்கிறேன் கேளுங்க. இந்த 12ஆம் வசனத்தை நம்ம வாசித்தோம். Did we read it? We read the 12th verse. அந்த 12ஆம் வசனத்தில் இயேசப்பா எதை அங்கேருந்து க்ளீன் பண்ணார்? What did Jesus clean from the temple? இது என்ன வித்துட்டு இருந்தாங்க? புறாக்களை வித்துட்டு இருந்தாங்க. அப்புறம் மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. யாரை அடித்து விரட்டுறாரு, அங்கேருந்து துரத்துறாரு. who is he cleaning from that place? மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறவங்களையும் புறாக்களை விற்கிறவர்களையும். இப்போ இந்த மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது இல்லீகலா, கெட்டதா, மோசமானதா? மணி எக்ஸ்சேஞ்ச் அன்னைக்கு தேவைப்பட்டுச்சு. எல்லாம் வெவ்வேறு ஊர்லேருந்து வந்துட்டு இருந்தாங்க, வேறு வேறு கரன்சி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ இப்போது அந்த டெம்பிள் ஆஃபரிங் பண்ணணும்னா அதுக்கு அந்த கரன்சின்னு ஒன்று வச்சுருக்கிறாங்க. அந்த கரன்சி தேவை, அதனால இவங்க மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க. அது எப்படி பண்ணாங்க, எவ்வளோ லாபம் வச்சு பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. பட் இட் வாஸ் ஸ்டில் அன் ஆக்டிவிட்டி. அது தேவைப்பட்ட ஒரு ஆக்டிவிட்டி. புறாக்களை விற்கிறது தப்பா, இல்லீகலா? தப்பா இல்லை. ஏன்னா நிறைய ஏழை பீப்புளுக்கு, புவர் பீப்புளுக்கு அவங்களால பெரிய ஆடு மாடெல்லாம் அவங்களால பலி கொடுக்க முடியாது. ஸோ அவங்களுக்கு புறா கொஞ்சம் ஈஸி, இன்னும் கொஞ்சம் சீப்பர் ஆப்ஷன். ஸோ அவங்களுக்கு புறா இஸ் அ பெட்டர் ஆப்ஷன், அதுதான் அவங்க விற்கிறாங்க. இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க, மணி எக்ஸ்சேஞ்ச் தப்பு கிடையாது, புறா விற்கிறது தப்பு கிடையாது. ஆனால் அதை எங்கே செஞ்சாங்கன்றதா தப்பு. They were actually doing this activity in the court for Gentiles. இந்த ஜென்டைல் பீப்புளுக்கு என்று சொல்லி இந்த ஆலயத்தில் ஒரு இடம் இருந்தது. அவர்கள் எல்லாம் வந்து ஆராதிக்கிற ஒரு இடம். அப்படி அந்த ஆலயங்கள் அன்றைக்கு வடிவமைக்கப்பட்டிருந்தது. The temples were segregated like that. There was a place, there was a court for the Gentiles to come. இந்த ஜென்டைல் மக்கள் வந்து அங்கே தான் தேவனை ஆராதிக்க முடியும், தேவனோட கனெக்ட் பண்ண முடியும், தேவனை வர்ஷிப் பண்ண முடியும், ஜெபிக்க முடியும். அந்த இடத்தை ஆக்கிரமிச்சு they were doing this activity. So now the question is, சக்கரை எவ்வளோ இருந்தால் நல்லதுன்னு இருக்கு, எங்கே இருந்தால் நல்லதுன்னு இருக்கு. You cannot make sugar your entire life, your entire meal. அந்த சர்க்கரையை உங்களுடைய முழு சாப்பாடை மாற்ற முடியாதுல்ல. ஆனால் இன்றைக்கு நம்ம சர்க்கரையை நம்ம முழு வாழ்க்கையாக மாற்றிட்டு இருக்கிறோம். வேலை இம்பார்ட்டன்ட், எஸ், ஜாப் இஸ் இம்பார்ட்டன்ட், ஒர்க்கிங் இஸ் இம்பார்ட்டன்ட், பிஸ்னஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஆனால் அது சக்கரை மாதிரி இருந்தால் அது இனிப்பாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி நிறைய பேருக்கு அது அவங்களுடைய ஃபேமிலியை, அவங்களுடைய ப்ரேயரை, கர்த்தருக்கென்று கொடுக்க வேண்டிய இடத்தை, நேரத்தை, இன்டெகிரிட்டியை ஆக்கிரமிக்கிறதா இருக்கிறது. இட்ஸ் ஆக்கியூபையிங், இட்ஸ் கிராபிங் த லேண்ட் that needs to be given to God. இன்னைக்கு ப்ரியாரிட்டிஸ் மாறுது. ஃபோன் எசென்ஷியல், இன்டர்நெட், மொபைல், ஆல் த லேட்டஸ்ட் கேஜெட்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஆப்ஸ் இம்பார்ட்டன்ட், எஸ், தேவைப்படுகிறது. பட் எவ்வளோ, எது ப்ரியாரிட்டியாக இருக்கு இன்னைக்கு? வாட்ஸ் கிராபிங் யுவர் அட்டென்ஷன்? Think about it. Think about all the sugar that is grabbing your life. Fulla take over பண்ணு பாருங்க. All the sin that is entering through this extended time. சக்கரையை மீளா மாற்றினீங்கன்னா சுகர் எகிரிடும்.
அதோட காலி. லைஃப்ல ப்ரியாரிட்டி கொடுக்க வேண்டிய விஷயத்துக்கு ப்ரியாரிட்டி கொடுக்காம மற்ற விஷயங்களை அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் இருக்க வேண்டிய விஷயங்களை, சரியான பேலன்ஸில் இருக்க வேண்டிய விஷயங்களை முழுசாக ஆக்குனீங்கனாலும் பாவம் அதுக்குள்ளே வந்து காலி பண்ணிடும். நம்ம இதயத்தை ஆக்கிரமிச்சிடும். ஹார்ட்டுக்குள்ளே இந்த டெம்பிளில் அடுக்காக்கிடும். அண்ட் ஒன்ஸ் இட் பிகம்ஸ் dirty, சுற்றி இருக்கிறது எல்லாமே தப்பாக தான் தெரியும், கஷ்டமாக தான் தெரியும். ஸோ ஜீசஸ் இஸ் கம்மிங் not for the outside things but for the inside thing. உள்ள இருக்கிற சக்கரையை சரி பண்றதுக்கு. I want you to take this moment. இந்த சில மணித்துளிகளை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கே தெரியாம இருக்கலாம், நீங்க யோசிக்காம இருக்கலாம், மறந்து போயிருக்கலாம், you would have ignored it. பட் எந்தெந்த விஷயங்கள் ப்ரியாரிட்டியா மாறி இருக்கு? ஸ்க்ரீன் இஸ் ஓகே, ஸ்க்ரீன் டைம் இஸ் ஓகே, ஆனால் ஸ்க்ரீனோட ஸ்கிரிப்சர் ரொம்ப முக்கியமாக இருக்கு. உங்கள் காலையை எப்படி ஆரம்பிக்கிறீங்க? ஹவ் ஆர் யூ ஸ்டார்டிங் யுவர் டே? வாட்ஸ் த ஃபர்ஸ்ட் திங் இன் யுவர் டே? வாட்ஸ் த லாஸ்ட் திங் இன் யுவர் டே? காலையை நீங்கள் ஆரம்பிக்கிறது எப்படி, இரவை முடிக்கிறது எப்படி? ஸ்க்ரீனோடவா ஸ்கிரிப்சரோடவா? ஆஸ்க் யுவர் செல்ஃப். If you're not able to give the first part of your day and the last part of your day, if you're not able to start your day and end your day, உங்க நாளை ஆரம்பிக்கிறதுலயும் முடிக்கிறதுலயும் வார்த்தை இல்லைன்னா அப்போ எப்போ இருக்கும்? தேவனோட வார்த்தை நம்ம வாழ்க்கையில் ஃபுல்லாக இருக்கும்போது, இந்த வசனங்களை நம்ம மனப்பாடம் பண்ணும்போது, இந்த வசனங்கள் நம்ம இருதயத்தில் இருக்கும் பொழுது, தேவனோட வசனத்துக்கு, வார்த்தைக்கு, கர்த்தருடைய ஜெப நேரத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது, இஃப் தட் இஸ் த பிகினிங் அண்ட் த எண்ட் ஆஃப் அவர் லைஃப், அதுவாக மாறும் பொழுது எவ்ரிதிங் எல்ஸ் வில் சேஞ்ச். இந்த இதயத்தில் இன்னைக்கு எம்டினஸ் இருக்கிறனால தான், இந்த இதயம் பல நேரத்தில் வெறுமையாக இருக்கிறதுனால தான் பிசாசு இதோ எம்டியா ஒரு இடம் இருக்கு, நம்ம அங்க குடி போகலாம், லெட்ஸ் கோ அண்ட் லிவ் தேர் என்று சொல்லி பல அழுக்கான காரியங்களை கொண்டு வந்து அந்த இதயத்தில் வச்சிடறான். That's why Jesus has to come today to change everything. But just look at this. Flip the table. அந்த டேபிளை திருப்பி போடுங்க. Fill it with the word of God. வசனங்கள் எவ்வளோ மனப்பாடம் பண்ண முடியுமோ, எவ்வளோ இங்கே ஸ்டோர் பண்ண முடியுமோ ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சு பாருங்க. எவ்வளோ ஜெபங்களை ஏறெடுக்க முடியுமோ ஜெபங்களை ஏறெடுத்து பாருங்க. I'm telling you my testimony, என்னோட சாட்சியை சொல்றேன். I am also human, I am also flesh. நான் மாமிசமா இருக்கிறேன். சில சமயத்தில் சோர்வு வரும், வேலை நிமித்தமா டென்ஷன்ஸ் வரும், so many problems. பட் இந்த டெய்லி பிரேயர் நம்ம பண்ண ஆரம்பிச்சு தெரியுமா, I felt strength coming back, I felt power coming back, I felt the peace of God filling the church. சபையில் ஒரு பிரசனம் வரதை பார்த்த பிசாசு எரிச்சல் அடைவான், அவனுக்கு பிடிக்காது. ஆனால் ஆண்டோட பிரசனம் ஒரு ரிவைவல் வரதை பார்க்குறேன். நம்ம ஜெபிக்கிற சபையாக மாறும் பொழுது, நம்ம வேத வசனங்களை நம்ம வாழ்க்கையின் முறையாக மாற்றும் பொழுது, லைஃப் ஸ்டைலாக மாறும் பொழுது, எவ்ரி குட் திங் வில் கம் சர்ச்சிங் ஃபார் யூ. உங்களை தேடி வரும். ஏன்னா அது நான் சொல்லல, வசனம் சொல்லுகிறது. நீ முதலாவதாக எஸ், எல்லாம் கூட கொடுக்கப்படும். Just make it your life, make it center of your life, store it in your heart, store this treasure called the word of God in your heart. எல்லாம் மாறும், எல்லாம் மாறும். ப்ரியாரிட்டி என்ன என்பதை தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு ப்ரியாரிட்டி தெரியாமல் எல்லாரும் குப்பைகளை அவங்க லைஃப்பில் சேர்த்து வச்சுக்கிறாங்க. பணம் தான் காப்பாற்றுன்னு நினைக்கிறாங்க. பணம் திடீர்னு ஸ்டாக் மார்க்கெட் போனோன்னா காலியாகிடும், பணம் திடீர்னு எக்கனாமி மாறும் பொழுது காலியாகிடும், திடீர்னு ருப்பி மேலே போகும் கீழே போகும், அப்போ எல்லாமே எங்கே போகும்னே தெரியாது. சில நினைக்கிற பீப்புள் தான் நினைக்கிறான், பீப்புள் வில் ஃபெயில் அஸ் so badly more than anybody else and anything else. சில நினைக்கிறாங்க பதவி, நோ 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 நோ, இட் காண்ட். லிசன் டு மீ, இதெல்லாம் தேவை. ஆனால் சக்கரம் மாதிரி அங்கங்கே எவ்வளோ தேவையோ அவ்வளோதான் தேவை. கர்த்தரோட வார்த்தை அதுதான் முக்கியம். இஃப் தட் பிகம்ஸ் the most important priority of your life, everything else will change. Hallelujah. Will you put the right things back in the right place? நீங்கள் சரியான விஷயங்களை சரியான இடத்துல மீண்டும் வைப்பீங்களா? ஹalleluya, ஹalleluya. இரண்டாவது மத்தேயு
21:13 வாசிக்க கேட்போம். என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்வர் குகையாக்கினீர்கள் என்றார். He said to them, it is written, my house shall be called a house of prayer, but you make it a den of robbers. பாருங்க, இந்த சக்கரை இருக்குல்ல, இதை நம்ம ஒரு தண்ணி கிளாஸில், ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டரில் கொஞ்சம் சர்க்கரையை போட்டு, இல்லாட்டி மேபி ஒரு காஃபிலையோ ஒரு டீலையோ ஒரு ஜூஸ்லையோ இந்த சர்க்கரையை போட்டு நல்லா கலக்கிட்டோம் வச்சுப்போம். நல்லா சுகரை போட்டு கலக்கிட்டோம், ஸ்வீட் ஆக்கிட்டோம். ஸ்வீட் ஆக்கின பிறகு, கலக்கின பிறகு இந்த கிளாஸை எடுத்து பார்த்தா, அந்த தண்ணி கிளாஸ் எடுத்து பார்த்தா, நல்லா கலக்கின பிறகு சொல்கிறேன், எப்படி இருக்கும்? தண்ணி எதாவது மாறி இருக்குமா? பார்க்கும்போது எதாவது சேஞ்ச் தெரியுமா? நாட் நவ், பட் ஒன்ஸ் யூ ஸ்டர்ட் இட் ரியலி வெல். மாறி இருக்குமா? மாறி இருக்காது, அதே கலரில் தான் இருக்கும் இல்லை? இட் வில் லுக் த சேம். ஒரு புதுசாக யாரோ ஒருத்தங்க ரூம்குள்ளே வராங்க, அவங்ககிட்ட இந்த தண்ணி எடுத்து கொடுக்குறீங்க, அவங்களுக்கு தெரியுமா நீங்கள் சக்கரை போட்டிருக்கீங்களா போடலையான்னு? அவங்களுக்கு தெரியாது, இட் வில் பி த சேம். பட் ஆனால் குடிச்சு பார்த்தா தெரியும், டேஸ்ட் பண்ணால் தெரியும், இட்ஸ் நாட் த சேம் என்று நல்லா தெரியும், நல்லா புரியும். இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம், ஜீசஸ் என்ன சொல்றாரு? க்ளீன் பண்ணும்போது என்ன சொல்றாரு? க்ளீன் பண்ணும்போது என்ன சொல்றாரு? என்னோட வீட்டை, என்னோட ஆலயத்தை என்ன பண்ணிருக்கீங்க? கல்லர் கூட்டமா மாத்திட்டீங்க. கல்லர் கூட்டமா மாத்திட்டீங்க. பாருங்க, இவங்க டெய்லி ஆக்டிவிட்டி தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்க பண்றது டெய்லி ஆக்டிவிட்டி தான். ஆனா ஜீசஸ்க்கு எப்படி தெரியும் இந்த ஆக்டிவிட்டி சரி கிடையாது என்று சொல்லி? நீங்க ஒருவேளை நீங்க நினைக்கலாம், நான் எப்பொழுதும் போல நான் ஆலயத்துக்கு தானே வரேன், நான் வர்ஷிப் தானே பண்றேன், நான் ஜெபிக்கிறேன், நான் வேத வசனம் கூட வாசிக்கிறேன் பாஸ்டர், நான் மனப்பாடம் கூட பண்ணி சில சமயத்தில் போட்டிருக்கிறேன் பாஸ்டர் என்று நீங்கள் சொல்லலாம். வாட் இஸ் ராங்? ஐ எம் லிவிங் அ கிறிஸ்டியன் லைஃப். நான் சர்ச்சுக்கு வந்துடுறேன், அட்டென்ஸ் போட்டுடுறேன், எல்லாமே பண்ணிட்டு தானே இருக்கிறேன், ஊழியம் கூட பண்ணுறேன். யூ கேன் சே ஆல் தீஸ் திங்ஸ். பட் மல்கியால திரும்பி நம்ம போய் அந்த 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 வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது, அங்கே பகுதியில் வாசிக்கும் பொழுது ஒரு இடத்துல எப்படியாக சொல்லுகிறது, அவங்க அன்றைக்கு ஆராதனைக்கு லேம் சப்பானியாக இருந்த, குறைவு இருந்த அந்த அனிமல்ஸ் எல்லாம் அவங்க வர்ஷிப்புக்கு கொண்டு வந்தாங்களாம். சம்டைம்ஸ் நம்மளுடைய வர்ஷிப்பு, நம்ம வர்ஷிப் பண்ணுறோம், நம்ம ஆராதிக்கிறோம், பாட்டு பாடுறோம், ஜெபம் செய்கிறோம், வேத வசனங்களை வாசிக்கிறோம், சண்டே சர்ச்சுக்கு வரோம். ஆனால் அதே ஃபயர் இருக்கிறதா? ஆரம்பத்தில் இருந்த அந்த அக்னி நமக்குள்ள இருக்கிறதா? ஆரம்பத்தில் வர்ஷிப் பண்ணும் பொழுது, ஆரம்பத்தில் ஏசப்பாவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது நமக்குள்ள ஒரு வேகம் இருந்துச்சு, ஒரு ஒரு இனம் புரியாத லவ் இருந்துச்சு. எவ்ரி டைம் யூ கேம் டு த பிரசன்ஸ் ஆஃப் காட், ஒரு பவரை உணர்ந்தோமே. இஸ் தட் ஃபயர் ஸ்டில் தேர்? ஆர் சம்டைம்ஸ் என்ன தெரியுமா, அது ரொட்டீனாக மாறும் பொழுது, அது ஒரு ஆக்டிவிட்டியாக மாறும் பொழுது, அது ஒரு ப்ரோக்ராமாக மாறும் பொழுது, அது செய்ய வேண்டிய ஒரு கடமையாக மாறும் பொழுது, இல்லாட்டி நம்ம வாழ்க்கையில் சில விஷயங்கள் நம்ம எதிர்பார்த்த மாதிரி போகாத பொழுது, நம்மளை சுற்றி when there are many problems, சுற்றி நிறைய பிரச்சனைகள் இருக்கும் பொழுது, sometimes it becomes mechanical and we become cold. வெளிப்புறமாக செய்கிறோம், வெளிப்புறமாக எல்லாவற்றையும் நம்ம அலங்காரமாக காண்பிக்கிறோம், பட் இன்சைட் we are cold. There is no emotion, there is nothing happening, there is no fire inside. இன்னைக்கு வேத வசனங்களை வாசிக்கும் பொழுது, ஒவ்வொரு முறையும் வாசிக்கும் பொழுது எப்படி வாசிக்கிறீங்க? ஒரு காலத்தை தாகத்தோட, there was so much of thirst. ஒவ்வொரு முறையும் அந்த பைபிளை ஓப்பன் பண்ணும்போது ஒரு thirst இருந்துச்சு. ஒவ்வொரு முறையும் பைபிள் ஸ்டடி பண்ணும்போது ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு. ஒவ்வொரு முறையும் ப்ரே பண்ணும்போது எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஃபெய்த்தில் ஆண்டவர் அற்புதத்தை செய்வார் என்று சொல்லி ஒரு ஃபெய்த் இருந்துச்சு. ஒவ்வொரு முறையும் சர்ச்சுக்கு வரும்போது பிஃபோர் 9:30 கண்டிப்பாக ஃபர்ஸ்ட்லேருந்து ஆண்டவரோட சத்தத்தை கேட்கணும், இன்னைக்கு முழுசாக பெற்றுக்கொள்ளணுன்ற ஒரு ஆர்வம் இருந்துச்சு. வேர் இஸ் இட்? இன்னைக்கு எங்க?
Why have we become so mechanical? ஆக்டிவிட்டியாக மாறிடுச்சு, ப்ரோக்ராமாக மாறிடுச்சு, பிஸ்னஸ் ஆஃப் லைஃப் நம்மளை மாற்றிடுச்சு. வெளியே தெரியாது, வெளியே எல்லாம் சேமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நமக்கே தெரியாமல் நம்ம மெக்கானிக்கல் ஆகிட்டு இருப்போம். அதனால தான் நிறைய பெரிய ஊழியக்காரங்க, அதனால தான் நிறைய பெரிய வேத வல்லுநர்கள், அதனால தான் நிறைய பெரிய கிறிஸ்டியன்ஸ் கூட விழுந்துடுறாங்க, பாவத்தில் விழுந்துடுறாங்க. They become so cold inside the heart. But I want to tell you today, every single moment Jesus loves your heart. ஒவ்வொரு செகண்டும் இயேசுப்பா உங்க இருதயத்தை நேசிக்கிறாரு. எந்த இருதயத்தை தெரியுமா? கொழுந்து விட்டு எரிகிற அந்த இதயத்தை, அக்னியா இருக்கிற அந்த இதயத்தை. The heart which has got fire, which is burning with fire for Christ. Jesus loves that heart and is coming for that heart. Every second, just like the ஆதி அன்பை போல, எவ்ரி செகண்ட், நோ மேட்டர் who's come into your life, who's gone out of your life, யார் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்திருக்காங்க, யார் உங்க வாழ்க்கையை விட்டு போயிருக்காங்க, என்ன நடந்திருக்கு, என்ன நடக்கல, doesn't matter at all. என்ன உங்களுக்கு கிடைக்குது, என்ன கிடைக்கல, doesn't matter at all. Every single second, உலகத்துல போர் வந்தாலும் சரி, போர் வரலனாலும் சரி, கேஸ் இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, லாக்டவுன் வந்தாலும் சரி, வராட்டியும் சரி, எப்பொழுதும் என்னுடைய இதயம் கொழுந்து விட்டு எரியும். It will burn for Christ. Hallelujah. Hallelujah. எத்தனை பேர் சொல்றீங்க? How many of you are saying this? Will you? Will you? Will you? Will you for Jesus? இயேசுவுக்காக ignite the fire that went out. அணைந்து போன அக்னியை நீங்கள் மீண்டும் எரிய விடுவீர்களா? நாளைக்கு இல்லை, அடுத்த கன்வென்ஷன்ல இல்லை, அடுத்த முறை ஒரு பெரிய செலிபிரிட்டி ஊழியக்காரர் பாட்டு பாடும் போது இல்லை, பேசும் போது இல்லை, ஓ எனக்கு அற்புதம் நடந்த பிறகு இல்லை, இப்போ ரைட் நவ், திஸ் மோமெண்ட், இன் த செகண்ட், will you ignite the fire again? திரும்ப அந்த அக்னியை, அணைந்து போன அக்னியை, எத்தனை பேர் சொல்றீங்க? திரும்ப இப்போ Jesus, every time I read the word, I will read it with so much of passion and desire. Every time I start praying, ஆண்டவரே, அதே அபிஷேகத்தோட, அதே சந்தோஷத்தோட, அதே எதிர்பார்ப்போட, every time I step out to proclaim your word, ஆண்டவரே உம் வார்த்தை அறிக்கையிட, சாட்சி சொல்ல, சுவிசேஷத்தை அறிக்கையிட, every time Lord, every time, every second, the fire will be ignited. அந்த அக்னி பற்றி எரியும். ஹalleluya. கடைசியாக மத்தேயு 21ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்பொழுது குருடரும் சப்பாணிகளும் தேவாலயத்திலே அவரிடத்திற்கு வந்தார்கள், அவர்களை சுஸ்தமாக்கினார். And the blind and the lame came to him in the temple, and he healed them. பாருங்க, இந்த சுகரை போடணும்னா ஸ்டார்டிங்கில் ஆரம்பத்தில் பார்த்தீங்க, எல்லாரும் அழகாக சர்க்கரையை கொட்டிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு சந்தோஷமாக இருந்தது. நானும் கொட்டணும்னு நினைக்கிறேன். கொட்டலாமா? வர மாட்டேங்குது. ஏன் வர மாட்டேங்குது? ஏன் வரல? அவங்கள மாதிரி அழகாக கொட்டலையே. இட்ஸ் நாட் போரிங் அவுட் லைக் ஹவ் தே டிட். அவங்க அவ்வளோ அழகாக இட் வாஸ் போரிங் அவுட்ல. ஆனால் ஏன் எனக்கு கொட்ட மாட்டேங்குது? ஏன்? ஐ எம் யூஸிங் அ சீல்டு பாக்கெட். இந்த பாக்கெட்டு சீலாக இருக்கு, பூட்டப்பட்டிருக்கு, லாக் ஆகி இருக்கிறது. யூ நோ வாட்? ஜீசஸ் வந்தார், அந்த ஆலயத்துக்குள்ள வந்தார், அந்த ஆலயத்துக்காக வந்தார். He came for the temple only. அந்த டெம்பிள்குள்ள வரும் பொழுது அவர் வந்தது பூட்டப்பட்ட ஒரு இடத்துக்காக. அந்த கோர்ட் ஆஃப் ஜென்டைல் பூட்டப்பட்டிருந்தது, அடைக்கப்பட்டிருந்தது. யார் உண்மையாக அங்கே வரணுமோ அவங்க வராதபடிக்கு, எது உண்மையாக அங்கே நடக்கணுமோ அது நடக்காதபடிக்கு அடைக்கப்பட்டிருந்தது. அந்த என்டையர் டெம்பிள் ஓப்பனாக இருந்தது. எல்லாரும் சொல்லலாம், ஆண்டவரே இவ்வளோ பெரிய டெம்பிள், இவ்வளோ இடம் இருக்குது, இவ்வளோ பேர் வராங்க, இவ்வளோ விஷயம் நடக்குது, இவ்வளோ ஆக்டிவிட்டீஸ் நடக்குது, இவ்வளோ ப்ரோக்ராம்ஸ் நடக்குது, இவ்வளோ ஆர்ப்பரிப்பு நடக்குது, இவ்வளோ ஆராதனை நடக்குது, இவ்வளோ சாக்ரிஃபைஸ் நடக்குது, ஆஃபரிங் நடக்குது. நீங்கள் என்ன ஒரு சின்ன பூட்டப்பட்ட இடத்தை பற்றி பேசிட்டு இருக்கிறீங்க? Why are you so concerned about that small place? That சின்ன விஷயம், just a little one, Lord. Look at the other things. ஆண்டவர் சொல்றாரு, நான் வரது அந்த சின்ன இடத்துக்கு, பூட்டப்பட்ட அந்த சின்ன இடத்துக்கு. That place which you have hidden,
சீக்கிரட்டாக வச்சிருக்கிறிய, ஹிடனாக வச்சிருக்கிறிய, விட முடியாமல் இருக்கிறிய, மறைவில் செஞ்சுட்டு இருக்கிறிய, that sin, that single sin, அந்த ஒரு விஷயம், அந்த ஒரு ஹேபிட், that one habit of yours, அந்த ஒரு பழக்கம், அந்த ஒரு சிந்தனை, அந்த ஒரு பார்வை, அந்த ஒரு இன்டர்நெட் சேனல், அந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட் காரியம், that one word, that one conversation, that one bad eating habit, that one laziness, I'm coming for that என்று சொல்றாரு. அந்த ஒரு விஷயத்திற்காக வராரு. You can justify by showing all the 99%. 99% காமிச்சு நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணலாம், ஆண்டவர்கிட்ட நெகோஷியேட் பண்ணலாம். ஆண்டவர் சொல்கிறார், ஐ டோன்ட் கேர், ஐ எம் ஆஃப்டர் தட் 1%. அந்த 1% எனக்கு வேண்டும் என்று சொல்கிறாரு. ஆர் யூ ரெடி டு கிவ் 100% டு காட்? அந்த 1% ஆண்டவர் ஃப்ளிப் பண்ணும் பொழுது, அதை ரிடீம் பண்ணும் பொழுது, அதை ரிகவர் பண்ணும் பொழுது, அதை ரிஸ்டோர் பண்ணும் பொழுது, யூ நோ வாட் ஹேப்பன் தேர்? அங்கே என்ன நடந்துச்சு தெரியுமா? என்ன நடந்துச்சாங்க? என்ன நடந்துச்சு? கேட்கல, சொல்லுங்க, என்ன நடந்துச்சு? சத்தமா, எவ்ரி ஒன் ஆஃப் யூ, என்ன நடந்துச்சு? ஹீலிங் நடந்துச்சு. யார் வந்தா? யார் வந்தா? குருடர்கள் வந்தார்கள், சப்பானியர் வந்தார்கள், சுகத்தை பெற்றுக்கொண்டாங்க. ஹல்லேலூயா. இல்லை புரியல உங்களுக்கு. சுகத்தை பெற்றுக்கொண்டாங்க. எந்த இடத்துல? அந்த இடத்துல. எந்த இடத்துல? அந்த இடத்துல. எந்த இடத்துக்காக ஜீசஸ் வந்தாரோ அந்த இடத்துல. யூனோ, நாட் ஓன்லி தட், அது மட்டும் இல்லை. கொஞ்சம் அப்படியே கீழே போங்களேன், அந்த வசனங்கள் கொஞ்சம் கீழே போங்களேன். குழந்தைகளை பற்றி ஒரு வசனம் இருக்கா? இஸ் தேர் சம்திங் இன் தட் passage about the children? Hosanna to the son of Hosanna. David. Hey, hallelujah. Hosanna. ஓசானா. கேட்கல? ஓசானா. ஓசானா. சொல்லுங்க, சொல்லுங்க, வாசிங்க, வாசிங்க, வாசிங்க. Hosanna. ஓசானா to the son of David. To the son of David. They were indignant. Oh, they were indignant. தமிழ்ல வாசிங்க 15. அவர் செய்த அதிசயங்களை, தாவீதின் குமாரனுக்கு ஓசானா என்று தேவாலயத்தில் ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளையும் பிள்ளைகளையும். ஹalleluya. பிள்ளைகளையும். You know, that place suddenly became a worship place of children, innocent children, pure worship, உண்மையான ஆராதனை. வெளியே சொன்ன ஓசானா மாதிரி கிடையாது. வெளியே சொன்ன ஓசானா ஒரு எதிர்பார்ப்போட சண்டை போடுவார் என்று சொல்லி, வெளியே இருக்கிற எல்லா விஷயத்தையும் மாற்றுவார் என்று சொல்லி, ஆனால் உள்ள இப்போ அந்த ஆராதனை பீடத்திலிருந்து வருகிற ஓசானா உண்மையான ஓசானா, உண்மையான ஆராதனை, ட்ரூ pure worship. And that's exactly is going to happen in your life. உங்க வாழ்க்கையில இதுதான் நடக்க போகிறது. கர்த்தர் உங்க இதயத்துக்காக வராரு. He is coming for your temple. உங்க ஆலயத்துல வந்து உங்க இருதயத்துல கர்த்தர் இந்த மாற்றங்களை செய்யும் பொழுது, and when you give up and surrender to Jesus, அற்புதங்கள் நடக்கும். True worship அந்த இடத்துல எழும்பும் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். And I just want to ask you this last question. Will you open the door you've been keeping locked? நீங்கள் பூட்டி வைத்திருந்த அந்த கதவை திறப்பீங்களா? Jesus is asking you this question. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும், எல்லாருக்குமே தெரியும். ஒரு சின்ன கதவை நம்ம பூட்டி வச்சிருக்கிறோம். என்னால் முடியல ஏசப்பா என்று கூட சில சமயத்தில் சொல்கிறோம். we are not able to open it ஆண்டவரே என்று சொல்கிறோம். or we don't want to open it. அது எனக்கு தரக்க விருப்பம் இல்லை, அது மட்டும் விட்டுருங்களேன் என்று கூட சொல்கிறோம். but Jesus today is coming for that. அதுக்காக மட்டும்தான் வராரு. அதை சரி பண்ண காத்துட்டு இருக்கிறாரு. அது அவரால் மட்டும்தான் சரி பண்ண முடியும். only he can change it.